அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளோதான் அந்த விப்ஜிஆர்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா, விப்ஜிஆர்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து அந்த விப்ஜிஆர்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த 3 நிறங்களையும் ரெட்டு, ப்ளூ, கிரீன் இந்த 3ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன நிறம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நிறமற்றது. என்ன நிறம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறமற்றது. சரிங்களா, 3 நிறங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா நிறமற்றது. சரிங்களா, இது கேட்பாங்கப்பா, நிறமற்றது. இது 3. சரிங்களா, அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அதுக்கடுத்து இந்த லைட்டில் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமதள ஆடி. ஆடி எத்தனையாப்பா பிரிப்பாங்க? சமதள ஆடி. சரிங்களா, சமதள ஆடி, கோளக ஆடி. சரிங்களா, இந்த கொஸ்டினும் வரும். சமதள ஆடி, கோளக ஆடி அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. என்னப்பா? சமதள ஆடி, கோளக ஆடி. இந்த கோளக ஆடி தான் குழியாடி ப்ளஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவியாடி. கோளக ஆடி 2ஆ பிரிக்கிறாங்க, குழியாடி, குவியாடி, இந்த ஆடிகள். சரிங்களாயா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பிம்பத்தினுடைய தன்மைகளே கொஸ்டின் வரும். இந்த குழி ஆடியாக இருந்தால் என்ன லென்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா குவி லென்ஸுக்கு ஈக்குவல். குழி ஆடியாக இருந்தால் என்ன லென்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா குவி லென்ஸ். குவி ஆடியாக இருந்தால் என்ன லென்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா குழி லென்ஸுக்கு ஈக்குவல். சரிங்களா, குழி லென்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா குழி ஆடியாக இருந்தால் குவி லென்ஸு, குவி ஆடியாக இருந்தால் குழி லென்ஸ். சரிங்களா, சமதள ஆடி. சரிங்களா, பிம்பம் கேட்பாங்கப்பா, பிம்பத்தினுடைய தன்மை கேட்பாங்க. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சமதள ஆடியில் முதல்ல பிம்பம் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க. நேரான அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாவே என்ன பிம்பம் அப்படின்னா மாய பிம்பம் தான். தலைகீழ் அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன அப்படின்னா மெய் பிம்பம் தான். இது 2 மறந்துடக்கூடாது. நேரான அப்படின்ற பார்த்துங்க, நல்லா இதைத்தாயா மாற்றுவாங்க. நேரான மாய பிம்பம் இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு ஆள் நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க? காணாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மாயம் காணாமல் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பிம்பத்தினுடைய தன்மை கொடுத்துட்டு நேரான மெய் பிம்பம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தலைகீழ் மாய பிம்பம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அப்போ நேரான மாய பிம்பம், தலைகீழ் என்ன பிம்பம் தாயா? மெய் பிம்பம் தான். சரிங்களா, அப்போ சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் என்ன பிம்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரான மாய பிம்பம். என்ன பிம்பம்ப்பா? நேரான மாய பிம்பம். சரிங்களா, சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் என்னது? நேரான மாய பிம்பம். இந்த குழியாடி குவி லென்ஸில் நேரான மாய பிம்பமும் கிடைக்கும். பிம்பத்தினுடைய தன்மையிலேயே கொஸ்டின் முடிச்சிருவாங்கப்பா. நேரான மாய பிம்பமும் கிடைக்கும், தலைகீழ் மெய் பிம்பமும் கிடைக்கும். என்னப்பா? தலைகீழ் மெய் பிம்பமும் கிடைக்கும். தலைகீழ் மெய் பிம்பமும் கிடைக்கும். தலைகீழ் மெய் பிம்பமும் கிடைக்கும். இந்த குவியாடி குழி லென்ஸில் என்ன பிம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா நேரான மாய பிம்பம் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, நேரான மாய பிம்பம் மட்டும்தான் கிடைக்கும். பார்த்துங்கப்பா, பிம்பத்தினுடைய தன்மை ஒன்று கேட்கலாம். சமதள ஆடி அப்படின்னா நேரான மாய பிம்பம், குழியாடி குவி லென்ஸ்னாலும் நேரான மாய பிம்பமும் கிடைக்கும், தலைகீழ் மெய் பிம்பமும் கிடைக்கும். குவியாடி குழி லென்ஸ்னா நேரான மாய பிம்பம் தான். நம்ம கண்ணில் உள்ளது என்ன அப்படின்னா நேரான நம்ம கண்ணில் உள்ளது தலைகீழ் மெய் பிம்பம். சரிங்களா, இதான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கண்ணில் இருக்குது. சரிங்களா, படம் வந்து திரையில் வந்து தலைகீழாக விழுகும். நமக்கு பார்வைக்கு புலப்படும் பொழுது எப்படி கிடைக்கும் அப்படின்னா மெய் பிம்பமாக கிடைக்கும். சரிங்களாயா, இது அதுக்கடுத்து இந்த சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமதள ஆடியில் இந்த சமதள ஆடி. சரிங்களா, இப்போ பார்த்துருவோம் இந்த சமதள ஆடி மட்டும். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். பிம்பத்தினுடைய தன்மை என்னப்பா? நேரான. சரிங்களா, என்னதுப்பா? நேரான மாய பிம்பம். சரிங்களா, நேரான மாய பிம்பம். இரண்டாவது என்னது? இடவள மாற்றம் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? இடவளம் மாற்றம் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? இடவளம் மாற்றம் இருக்கும். மூணாவது பொருளின் அளவும் பிம்பத்தினுடைய அளவும் சமமாக இருக்கும். பொருளின் அளவு ஈக்குவல் டு கேட்பாங்கப்பா பிம்பத்தினுடைய அளவு. சரிங்களா, பிம்பத்தின் அளவு, பிம்பத்தின் அளவு. சரிங்களா, பிம்பத்தினுடைய அளவு, பொருளின் அளவு ஈக்குவல் டு பிம்பத்தினுடைய அளவு. சரிங்களா, அப்போ பொருளின் அளவு ஈக்குவல் டு பிம்பத்தின் அளவு. அடுத்து ஆடிக்கு முன்னாடி பொருளை எவ்வளவு தொலைவில் வைக்கிறீங்களோ ஆடிக்கு பின்னால்
அங்கிட்டு பிம்பத்தினுடைய அளவு கிடைக்கும். இப்படி ஆடி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், சமதள ஆடியில் ஆடிக்கு முன்னாடி இவ்வளோ தொலைவில், அதாவது பர்டிகுலராக 1 சென்டிமீட்டர் தொலைவில் 1 மீட்டரோ 1 சென்டிமீட்டர் தொலைவிலே வைக்கிறீங்களோ அப்படியே பிம்பம் வந்து ஆடிக்கு பின்னால் அவ்வளோ தொலைவில் கிடைக்கும். அப்போ ஆடிக்கு முன்னாடி 1 சென்டிமீட்டரில் வச்சிங்கன்னா ஆடிக்கு பின்னாடி பிம்பம் வந்து எவ்வளோ கிடைக்கும், 1 சென்டிமீட்டர் தொலைவில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டும் இது வந்து என்னப்பா ஆடி, இது வந்து என்னதையா ஆடிக்கு முன்னாடி எது வைக்கிறோம், பொருளை வைக்கிறோம் சரிங்களா. ஆடிக்கு பின்னாடி அப்படியே எங்கே கிடைக்குது, பிம்பம் கிடைக்குது. ஆடிக்கு முன்னாடி 1 சென்டிமீட்டரில் வைக்கும் பொழுது ஆடிக்கு பின்னாடி 1 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தோம்னா பிம்பம் கிடைக்குது. அப்போ பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர், அப்போ ஆல்சோ எவ்வளவு 2 சென்டிமீட்டர். இது முன்னாடி 2 சென்டிமீட்டரில் வச்சோம்னா இங்கிட்டு 2 சென்டிமீட்டரில் கிடைக்கும், அப்போ 4 சென்டிமீட்டர். 3ல் வச்சோம்னா 6 சென்டிமீட்டர், அல்லது மீட்டரில் கூட கேட்கலாம் சரிங்களா. இது ஒரு கொஸ்டின். ஆடிக்கு முன்னாடி எவ்வளோ தொலைவில் வைக்கிறோமோ ஆடிக்கு பின்னால் அவ்வளோ தொலைவில் பிம்பம் கிடைக்கும் சரிங்களா. இது ஒரு கொஸ்டின்யா. அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சமதள ஆடியில் பிம்பங்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 360 θ -1. 360 θ -1. சமதள ஆடியில் பிம்பங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 360 θ -1. இப்போ சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமதள ஆடியில் பிம்பங்களுடைய எண்ணிக்கை சரிங்களா, சமதள ஆடியில் பிம்பங்களுடைய எண்ணிக்கை வந்து 5 கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு கோணத்தில் பொருளை வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ கோணத்தில்? ஏ ஆப்ஷன் வந்து 90, பி ஆப்ஷன் 30, சி ஆப்ஷன் வந்து 60, டி ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 180 இப்படி கொடுப்பாங்க சரிங்களா. எவ்வளோ கிடைக்கணும் பிம்பங்களுடைய எண்ணிக்கை, நமக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றாங்க, 5 கிடைக்கணும் அப்படின்றாங்க. 5 கிடைக்கணும்னா எவ்வளோ கோணத்தில் பொருளை வைப்பீங்க அப்படின்னு. இப்போ எவ்வளவு, அப்போ டீட்டாவுக்கு பதிலாக இந்த 90 எடுத்து போடுங்க. 90 எடுத்து போட்டோம்னா என்ன வரும், 4 9 36, 4 - 1 3. அப்போ பிம்பங்களுடைய எண்ணிக்கை 3 தான் கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் கேட்கப்பட்ட வினா என்ன, 5 பிம்பங்களுடைய எண்ணிக்கை 5 கிடைக்கணும் அப்படின்றாங்க. இப்போ 30 வைங்க, 30 வச்சோம்னா 12 - 1 எவ்வளோ கிடைக்கும், 11. அப்போ அதுவும் கிடையாது. 60 வைங்க, 60 360 சரிங்களா. என்ன ஆகும், 6 - 1 எவ்வளோ வந்துருச்சு, 5 வந்துருச்சு. அப்போ எது தான் ரைட்டு, 60 தான் ரைட்டு. 60 தான் ரைட்டு. அப்போ 5 சரிங்களா. 5 தான் பிம்பங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது அப்படின்னா 5. அப்போ 180 வச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும், 2 - 1 எவ்வளோயா, 1 தான் கிடைக்கும் சரிங்களா. இது பிம்பங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சரிங்களா. 360 θ -1 மறந்துடக்கூடாது, -1 -1 சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கும் பொழுது அப்படின்றான். செங்குத்துனா நீங்கள் யோசிக்கணும், செங்குத்துனா எவ்வளோப்பா, 90 டிகிரி அப்படின்றது செங்குத்து, பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு வைக்கணும், தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அப்போ 90 டிகிரி செங்குத்தாக வச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும், 3 கிடைக்கும். 360/90. அப்போ என்ன வரும், 4 9 36, 4 - 1 எவ்வளோயா, 3. அப்போ 4 - 1 3. 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்தால் கிடைக்கக்கூடிய பிம்பங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோப்பா, 3. இதே 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று இணையாக வைத்தால் கேட்பாங்க. இணையாக வைத்தால் கிடைக்கக்கூடிய பிம்பங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா முடிவிலி. 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று இணையாக வைத்தால் கிடைக்கக்கூடிய பிம்பங்களுடைய எண்ணிக்கை என்னப்பா, முடிவிலி அப்படின்றது. இணையா பேரலாக வைக்கும் பொழுது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க, முடிவிலி தெரியணும். இந்த முடிவிலி வந்து சயின்ஸில் ஒரு 2 3 இடத்துல கேட்பாங்க. இந்த முடிவிலி வேற என்ன வரலாம் அப்படின்னா, கண் பார்வையினுடைய சேய்மை தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. கண் பார்வையின் சேய்மை தொலைவு என்ன அப்படின்னா முடிவிலி. கண் பார்வையினுடைய சேய்மை தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முடிவிலி. காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு என்னப்பா, காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் முடிவில்லி. காற்றில்லா சுவாசத்தின் சுவாச ஈவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்டாலும் அதுக்கும் என்னதான் அப்படின்னா முடிவிலி தான். 3 இது வரும் சரிங்களாயா.